ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டாப் நம்ம புது யூடியூப் சேனல். நேற்றுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிஎம் விஜய் அவர் போட்டிருக்க காஸ்டியூம்லாம் ஆஃபீஸ்லேயே கழட்டி வச்சுட்டு வேறு காஸ்டியூம் போட்டு தன்னோட ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு சும்மா காத்தோட்டமாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காரு. அந்த டயத்தில் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா யார் வராங்க அப்படின்னே தெரியாமல் நம்ம சிஎம் விஜய் அவர்களும் நிப்பாட்டி லைசன்ஸ் எடு, அதை எடு, இதை எடு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்டுக்காரு. நம்ம சிஎம் விஜய் அவர்களும் ஹெல்மெட் போட்டு வந்ததுனால அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு அடையாளம் தெரில. சரி, இப்படி சின்சியராக வேலை செய்கிறாங்களே அப்படின்ட்டு இதை வச்சு ஃபன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் இருக்க பர்ஸ் எடுத்து அதில் இருக்க லைசன்ஸையும் ஆதார் கார்டையும் காட்டலாம் அப்படின்றதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பாக்கெட்டுகளை கை விட்டுருக்காரு. ஆனால் பாக்கெட்டுகளை பர்ஸ் இல்லை. பார்த்தா ஆஃபீஸில் கழட்டி போட்டு அந்த ஷர்ட்லேயே பர்ஸையும் வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ ஹெல்மெட்டை கழட்டி காட்டினா யாருன்னு தெரிஞ்சிடும், கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். அதனால் தான் போட்டிருந்த ஹெல்மெட்டை கழட்டாமலேயே அதே நேரத்தில் தான் யார் அப்படின்றத டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லாமையே எப்படா இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு நம்ம சிஎம் ரொம்ப யோசிச்சுட்டு நின்று இருந்திருக்காரு. அப்போ அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஹெல்மெட்டை கழட்டுங்க, வண்டி சாவி கொடுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க, குடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு வழக்கமாக டிராஃபிக் போலீஸ் எல்லாம் என்னெல்லாம் கேட்பாங்களோ என்னெல்லாம் பேசுவாங்களோ அதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு என்னடா பண்ணுறது, எப்படா இங்கிருந்து கிளம்புறது, ஹெல்மெட்டை கழட்டினா தான் யாருன்னு சொன்னா ஊரே கூட்டிடுமே அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சு போய் நின்று இருந்திருக்காரு. அப்போ அந்த டிராஃபிக் போலீஸும் ரொம்ப ஓவர் ஹைப்பாகி ஹெல்மெட்டை கழட்டியா இல்லையா அப்படின்னு யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாமல் கத்த ஆரம்பிச்சாரு. நம்ம சிஎம் விஜய் உள்ளே இவர் கத்துறது பார்த்து லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார். ஹெல்மெட்டை கழட்டலாமா வேணாமா அப்படின்ற யோசனையில் இருக்கும்போது ஹெல்மெட்டோட அந்த கண்ணாடி மட்டும் கழட்ட அந்த டிராஃபிக் போலீஸ்க்கும் பைக்கில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம சிஎம் தான் வந்திருக்காருடோ அப்படின்னு தெரிஞ்ச உடனே நடுங்க ஆரம்பிச்சிட்டாப்ல. உடனே சல்யூட்டில் அடிக்க ட்ரை பண்ணும்போது சிஎம் விஜய் அதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு யாருக்கு காட்டி கொடுத்துடாதீங்க, நான் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு காத்தோட்டமாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். தெரியாதனமாக நான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், நீங்கள் சல்யூட் கிளீட் அடித்து ஊரை கூட்டிடாதீங்க ஐயா அப்படின்னு நம்ம சிஎம் சார் ரொம்ப ஹம்புளாக அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் கேட்க, சார் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், நீங்கன்னு தெரியாமல் நான் இப்படியெல்லாம் கேட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் சொல்ல, இல்லை உங்கள் வேலையை தான் நீங்கள் பார்த்தீங்க, என்கிட்ட நீங்கள் லஞ்சம் கேட்டிருந்ததா தப்பு, நீங்கள் லைசன்ஸ் தானே கேட்டீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி நேர்மையாக வேலை செஞ்ச அந்த டிராஃபிக் போலீஸை பாராட்டி திரும்பியும் தன்னோட ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிட்டாரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள்.